வணக்கம் மித்தம்ல. ஓப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த கே சீரிஸ்ல வந்து ஓப்போ K10 வந்து இந்தியால இப்ப லான்ச் பண்றாங்க. ஏற்கனவே வந்து 2019ல வந்து ஓப்போ K1 கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ K10 வந்து இந்தியாவுக்கு வருது. இது வந்து ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த ஃபோனோட ஒரு குயிக்கான ஒரு விமர்சனம், அன்பாக்சிங் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம வந்து இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணலாம். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் கலர் ஸ்லீவ் வச்சிருக்காங்க. அதில வந்து பின், யூசர் கைட் மற்றும் சாஃப்ட் கிளியர் பேக் கேஸ் வருது. இதான் வந்து இந்த ஓப்போ K10 ஸ்மார்ட் ஃபோன். எங்கிட்ட இருக்கிறது ப்ளூ ஃப்ளேம்ங்கிற இந்த கலர். இது வந்து ஒரு கார்பன் பிளாக்னு ஒரு பிளாக் கலர் ஆப்ஷன்லையும் வருது. இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் நான் கையில் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக ஒரு நல்ல ஒரு எர்கானமிக்ஸ் வந்து எனக்கு இதில் தென்படுது. கையில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்க மாதிரி தோணுது. இப்போ சரி, பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 33 வாட்ஸ் சார்ஜர், சூப்பர் ஒர்க் சார்ஜர் இது மற்றும் டைப் சி கேபிள் தராங்க. இப்போ வந்து இந்த ஓப்போ K10ஓட டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். எனக்கு வந்து இந்த டிசைன் வந்து நல்ல ஒரு ப்ளீஸிங்கான ஒரு டிசைனில் இது பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் வந்து கேமரா மாடியூல் பக்கத்தில் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாதிரி ஒரு மிரர் ஃபினிஷில் தந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 10Kன்னு வந்து அவங்களோட பிராண்டிங், சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி கையில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அடக்கமான, ரொம்ப தின்னான, லைட் வெயிட்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 7.57 சென்டிமீட்டர் திக்னஸ் மற்றும் 189 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. நல்ல ஒரு வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. கையில் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. சைட்ஸ் வந்து கவுடாக இருக்குது. மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலிங் மைக் தராங்க. கீழ்ப்பக்கம் வந்து ஸ்பீக்கர். இந்த ஃபோனில் வந்து டூவல் ஸ்பீக்கர் தராங்க. யூஎஸ்பி டைப் சி போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக் இருக்குது. ரைட் சைடில் வந்து பவர் பட்டன். இந்த பவர் பட்டன் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராக வேலை செய்யுது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. ஃபேஸ் அன்லாகும் உங்களுக்கு இதில் கிடைக்குது. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே வந்து இந்த சிம் ட்ரே தந்திருக்காங்க. இந்த ஃபோன் வந்து 4G ஸ்மார்ட் ஃபோன் தான். இது வந்து 2 சிம் போடலாம். ஒரு டெடிகேட்டட் மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு டூவல் வோல்டி, வாய்ஸ் ஓவர் வைஃபை மற்றும் கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் வந்து இதில் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தராங்க. 6.59 இன்ச் டிஸ்பிளே, 90 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் வருது. இது வந்து ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தான், ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன். ஐபிஎஸ் டிஸ்பிளேல ஒரு நல்ல உயர்தர ஒரு ஐபிஎஸ் டிஸ்பிளே இதில் தந்திருக்காங்க. எனக்கு யூஸ் பண்ணுறது இந்த கலர் ரீப்ரொடக்ஷன், பிளாக் கான்ட்ராஸ்ட்லாம் வந்து நல்லாவே இருக்குது ஐபிஎஸ் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு 90 ஹெர்ட்ஸில் தராங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸ் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் மோட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனேபிள் பண்ணிக்கலாம். 90 ஹெர்ட்ஸ், 60 ஹெர்ட்ஸ் இல்லாட்டி ஆட்டோவில் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் இந்த ரிஃப்ரெஷ் ரேட்டை. ஸோ மொத்தத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு வந்து இதில் கிடைக்குது. இப்போது இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம். இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 680 சிப்செட்டில் இது பவர் ஆகுது. 6GB ரேம், 8GB ரேம் ஆப்ஷன் இருக்குது. ரெண்டுலேயுமே வந்து 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தராங்க. ரேம் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ ஒரு 5GB வரைக்கும் நீங்கள் வந்து ரேம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். UFS 2.1 ஸ்டோரேஜ். ஸோ கேமிங்காக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனை நீங்கள் தவிர்க்கலாம். கேமிங்க்கு உந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இல்லை. கிராஃபிக்ஸ் வந்து அந்தளவுக்கு ரொம்ப திருப்திகரமான ஒரு கிராஃபிக் திறன் வந்து இந்த ஃபோனில் எனக்கு தென்படலை. இந்த சிப்செட் ஸ்னாப்ட்ராகன் 680 வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ரியல்மி 9iல வந்து இந்த சிப்செட் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ரியல்மி 9i தான். அந்த ஃபோனு தான் வந்து இப்போ ஓப்போ K10 பேரில் வந்து இது வருது. எல்லாமே வந்து சேமாக தான் இருக்குது அந்த ரெண்டு ஃபோன்களுக்கும் இடையிலேயே. ஸோ அந்த ஃபோனு தான் இந்த ஃபோனு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ் தராங்க. பல ஆப்ஸ் ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்குது. அது தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம். 19.78GB வந்து சிஸ்டம் மற்றும் இந்த ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸுக்கு வந்து போகுது. அப்புறம் வந்து சார் வேல்யூ இப்போ நீங்கள் தெரியல பார்க்கலாம். சென்சர்ஸ் தேவையான எல்லா சென்சர்ஸ் தந்திருக்காங்க. FM ரேடியோ இதில் உண்டு. வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷனும் இதில் இருக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 3 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து 50 மெகா பிக்சல் கேமரா, ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் மற்றும் ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் தந்திருக்காங்க. இதில் அல்ட்ராவைட் சென்சர் இதில் கிடையாது. ஸோ அல்ட்ராவைட் ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது. செல்ஃபிக்கு வந்து ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. வீடியோவில் வந்து 4K கிடையாது. 1080 30 FPS தான் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வீடியோ எடுக்கலாம். கேமரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சொல்லும்படியான ஒரு கேமராவாக தெரியல. ஒரு டேலைட் ஃபோட்டோஸ் வந்து ஓகே, நீட்டாக இருக்குது. ஆனால் ஜூம் பண்ணிலாம் பார்க்கும்போது அதோட ஷார்ப்னஸ் குறைவாக இருக்குது. சில குறைபாடுகள்லாம் தெரியுது. பட் நீங்கள் அப்படி வந்து சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ பண்ணுறதுக்கு, ட்விட்டரில் அனுப்புறதுக்கு, இன்ஸ்டாகிராமில் போட்டுருக்கு, அதுக்கெலாம் வந்து நல்ல ஒரு லைட்டிங் கண்டிஷன்ஸில் டீசெண்டான ஒரு ஃபோட்டோ கிடைக்குது. மேக்ரோ மோட் நல்லா இருக்குது. அல்ட்ராவைட் சென்சர் இல்லாதது ஒரு மிகப்பெரிய ஒரு குறை. கேமரா வந்து ஒரு ஆவரேஜான ஒரு கேமரா வந்து இதில் தராங்க.
பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 5000 mAh பேட்டரி தராங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படி வருது. ஒரு 70 மினிட்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். பேட்டரி வந்து ஒரு நல்ல ஒரு டீசனான நல்ல ஒரு பேட்டரி லைஃப் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு 1 நாளுக்கு மேலேயே வந்து இதில் போகும். ஸோ நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இந்த ஃபோன் வந்து Android 11 பேஸ் பண்ணி அவங்களோட கலர் OS 11.1 இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து பல ஃபீச்சர்ஸ் வந்து அவங்களோட கலர் ஓஎஸில் வருது. கலர் ஓஎஸ் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஓஎஸ். ஸோ ஃபீச்சர் ரிச்சான நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு ஜெஸ்டர் மோஷன்ஸ் இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ்லாம் தராங்க. ஸோ இதான் வந்து Oppo K10. இப்போதைக்கு எனக்கு இதோட விலை தெரியாது. கீழே அப்டேட் பண்ணுறேன் கிடைச்ச உடனே. இந்த ஃபோனு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா இதுக்கு வந்து Realme 9i அதே ஃபோனு தான் இந்த ஃபோனு ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து விலை வித்தியாசங்கள் பாருங்கள். விலை அப்படி பெரிய வித்தியாசம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஃபோன் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இந்த ஃபோன் வந்து ஒரு டீசனான ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஓப்போ ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்க, கலர் ஓஎஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு ஆப்ஷன் 4G செக்மெண்ட்டில். இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா Realme 9i அந்த ஃபோனு தான் வந்து இப்போ பேர் மாற்றி Oppo K10 கொண்டு வராங்க. ஸோ இந்த ஃபோனோட விலை வந்து ஒரு 17,000 கிட்ட ஸ்டார்ட் ஆகும் நான் நம்புகிறேன். 6GB வேரியண்ட் வந்து. பட் கன்ஃபார்ம் விலைகள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் வந்து பல ஃபோன்கள் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக வாங்கக்கூடிய மஸ்ட் பை ஃபோன் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஒரு டீசனான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் வந்து கண்டென்ட் கன்சம்ஷன் பண்ணுறீங்கன்னா நல்ல ஒரு டிஸ்பிளே கிடைக்குது. அப்புறம் வந்து பேட்ரி பேக்கப் உங்களுக்கு இதில் நல்லா கிடைக்கும். ஒரு 1 ஹவரில் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். கேமரா வந்து டே லைட்டில் வந்து டீசெண்டாக இருக்குது. பட் அல்ட்ரா வைட் சென்சர் கிடையாது. அது சில பேர் விரும்புவாங்க. மற்றபடி ஒரு பெஸ்ட் இந்த செக்மெண்ட் கேமரா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு டீசெண்டான ஓகே ஆவரேஜ் டைப் கேமரா வந்து உங்களுக்கு இதில் தராங்க. ஸோ இதான் வந்து இந்த Oppo K10. இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது ரஷ்மராஜன். தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.